கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையானது உங்களை தாங்கி நடத்துவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியத்தை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய டீச்சிங், அதாவது அவருடைய ப்ரீச்சிங் ஆசாரியர்களை போல இல்லை. இன்றைக்கி நீங்கள் கவனித்து பாருங்களேன். நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, அது சிஎஸ்ஐயோ மாரநாதாவோ சிபிஎம்மோ இல்லை அசம்பிளிஸ் ஆஃப் காடோ, ஏதோ ஒரு டினாமினேஷன். நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது உங்கள் சபை போதகர் பாருங்கள், ஒரு தகப்பனை போல் உங்கள்கிட்ட அப்படி பேசுவார், அப்படி உங்களோடு மிங்கிளாகி பேசுவார். சில குடும்பத்தை குறித்து பேசுவார், அன்பாக பேசுவார், காமெடியாக பேசுவார். சில நேரம் உங்களுக்கு அப்படியே பூசி மெழுகிற மாதிரி பேசுவார். எப்போமாவது ஒரு நேரம் தான் கொஞ்சம் கோபத்தில் பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் போதகருடைய பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, பிரசங்கன்னா இப்படி தான் எங்கள் போதகர் மாதிரி பேசணும்னு நினைப்பீங்க. ஆனால் சில நேரம் உங்கள் சபைக்கு எங்களை மாதிரி ஊழியர்களை கன்வென்ஷனுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார், உங்கள் போதகர் அழைப்பார். அப்படி வருகிற போதகர்கள் எங்களை போல் சுவிசேஷகர் சில நேரம் பார்த்திங்கன்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. எல்லா ஜனங்களுக்கும் பிடிக்குமாண்டா பிடிக்காது. பாதி பேர் பிரசங்கத்தை கேட்காம எப்பண்டா இவன் முடிச்சுட்டு போவான், ஏசுறான் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையிலே கவனிப்பாங்க, ஆண்டவர் பேசுகிறாரியா அப்படின்னு கவனிப்பாங்க. ஆனால் சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த ஆளை யாருப்பா ஊழியத்துக்கு கூப்பிட்டு வந்தா, பிரசங்கம் பண்ண தெரியுதா, சல்லு புல்லுன்னு உள்றான் அப்படின்னு சொல்லி சிலர் விகற்பமாக பேசுகிறத பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் விசுவாசிகள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு சபையில் இருந்து உருவாகணும். உங்களை உருவாக்குறதுக்கு தான் தேவன் பல ஊழியர்களை கொண்டு வருகிறார். ஒரு ஊழியக்காரர் அன்பாக பேசுவார், ஒரு ஊழியக்காரர் ப்ராஃபிட்டிக்கலாக பேசுவார், ஒரு ஊழியக்கார் வந்து பிசாசுகளை துரத்திட்டு போவார், ஒரு ஊழியக்கார் வந்து உங்களை எச்சரிப்பார், ஒரு ஊழியக்கார் வந்து உங்களை சபிக்கவே செய்வார். இப்போது ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நேசிக்கிறதும் வெறுக்கிறதுமா நீங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்கள் மத்தியில் எந்த ஊழியக்காரரை கொண்டு வந்து என்ன பேசினாலும் அதுக்கு செவி கொடுக்கணும். இங்கே வேதம் அதை தான் சொல்லுது. வேத பாரகரை போல இயேசு பிரசங்கம் பண்ணலை, அதிகாரமுடையவராக பேசுகிறார். நேற்றைய தினத்தில் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு 11ஆப்பு படிக்கிற மகள் பார்த்திங்கன்னா டிவியில் சினிமா பார்த்துட்டே தலைச்சிவிட்டு இருக்கிறா. அப்போது நான் டேய் அப்படின்னு உடனே ஓடி போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சவா வெளியே நான் போகிறேம்மா அப்படின்னா. நான் கேட்டேன், எங்கே போகிறான்னு. சர்ச்சில் இருந்து இன்றைக்கி சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறாங்க, நானும் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறேன். அப்போ நான் சொன்னேன், நீ போகக்கூடாது, நீ பாவம் செஞ்சுருக்கா. நான் வர்றதுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து சினிமா பார்த்துருக்கா. நீ டிவியில் சினிமா பார்த்துட்டு சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறீங்க, நீ போய் என்ன சொல்லுவா? நீங்கள் தேவனை அறியாத ஜனங்களாக இருந்து சினிமா பார்க்கிங்க, நான் தேவனை அறிஞ்ச ஜனமாக இருந்து சினிமா பார்க்கேன்னு சொல்ல போறியா? சாட்சி இல்லாத நீ, பரிசுத்தமாக இல்லாத நீ எப்படி சுவிசேஷ ஊழியத்துக்கு போகலாம்? போகக்கூடாது. அதுவும் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படாத நீ சுவிசேஷ ஊழியத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அது நான் போவேன் அப்படின்னு ஓன அழ ஆரம்பித்தான். நல்ல கவனிங்க, இன்றைக்கி நம்முடைய பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை எப்படி நினைக்கிறோம்? சர்ச்சுக்கு தானே ஐயா போகிறா, போயிட்டு வரட்டு. கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் சர்ச்சில் நடக்கிற யூத் மீட்டிங்கு போகிறாங்களா? தாராளமாக அனுப்புங்க. சர்ச்சில் நடக்கிற ஜெப கூட்டங்களுக்கு போகிறாளா? தாராளமாக அனுப்புங்க. சர்ச்சில் நடக்கிற கன்வென்ஷனுக்கு போகிறாளா? தாராளமாக அனுப்புங்க. சர்ச்சில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள், பண்டிகை வருது, டெக்கரேட் பண்ணணும், தாராளமாக அனுப்புங்க. சர்ச்சில் ஏதாவது ஃபங்க்ஷன், சாப்பாடு பொங்குறாங்க, சில ஹெல்ப் பண்ண போகிற, தாராளமாக அனுப்புங்க. ஆனால் சர்ச்சிலேருந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறாங்கன்னா அனுப்பாதீங்க. ஏன் அனுப்பக்கூடாதுன்னா, சுவிசேஷ ஊழியன்னா என்னது? நீ பாவி, இயேசு உனக்காக மரித்தார், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புன்னு சொல்கிறது தான் சுவிசேஷ ஊழியம். அப்போ மனம் திரும்பாதன்னா, இல்லை மனம் திரும்பாத என் பிள்ளைகள் போய் மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? தயவு செய்து பெற்றோர்கள் கவனமாக இருங்க. மனம் திரும்பாத உங்கள் பிள்ளைகளை, ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளை சுவிசேஷ ஊழியத்துக்கு அனுப்பாதீங்க.
கீழ்ப்படியாத பிள்ளைகள், சண்டை போடுகிற பிள்ளைகள், அன்பற்ற பிள்ளைகள், குணப்படாத பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்துக்கு அனுப்பாதீங்க. அது தப்பு, அது பாவம், அது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நல்லா கவனிக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம எதையுமே கவனிக்கிறதில்ல. கோயில் அவள் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் போகிறாங்க, அனுப்பு. அதனால தான் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய பெற்றோர்களுக்கும் சரி, நமக்கும் சரி, தேவனை குறித்த பயமே இல்லாமல் போயிடுச்சு. யாருனாலும் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணலாம், யாருனாலும் முன்னாடி போய் பாட்டு படிக்கலாம், யாருனாலும் ஜெப குறிப்பு கொடுக்கலாம். என்னங்க இது? என்ன இது சொல்லுங்கள்? ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? அது முக்கியமாக சிஎஸ்ஐ சபையில் பாருங்கள், ஜெபிக்க தெரியாதவன்ட்டு மயக்க கொடுத்து என்னத்தையாவது ஜோமனு, 2 வார்த்தை சொல்லி ஜோமனு, எப்படியாவது ஜோமன். அவன் என்னத்தை பண்ணுவான்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார். இன்றைக்கி சில சபையில் போய் நம்ம சத்தியத்தை வைராக்கியமாக போதிச்சோன்னா அந்த மக்களுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்கி, நம்மளை நேசிக்க மாட்டேங்காங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறோம், ஒரு நல்ல ப்ராஃபிட்டிக்கலான வேடை பிரசங்கம் பண்ணுறோன்னா அன்றைக்கி கூட்டம் முடிஞ்சோடனே 100 பேர் ஜோமன்னு வந்துடுவாங்க. ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை பேசுகிறோம், ஒரு கடினமான வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறோன்னா அன்றைக்கி ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான். நீங்கள் எது வரைக்கும் வளராமல் இருப்பீங்க? நீங்கள் எது வரைக்கும் குணப்படாமல் இருப்பீங்க? நீங்கள் எது வரைக்கும் தேவ சித்தத்தை அறியாமல் குருட்டு கூட்டமாக இருப்பீங்க? இங்கே வேதம் சொல்லுது, இயேசுவினுடைய பிரசங்கம் அதிகாரம் உள்ளதாக இருந்தது, ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரால் உருவாக்கப்படுவதற்கு விட்டு கொடுத்து சபைக்கு போகும்போது அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறவர் தான் தேவ மனுஷன், அவருடைய வாயிலிருந்து வருகிறது தான் தேவனுடைய வார்த்தைன்னு விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், நீங்கள் உருவாக்கப்படுவீங்க, வளருவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். தேவரீர், எங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உருவாக்கப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் அவர்களுக்கு வேண்டிய அற்புத அடையாளங்களும் நடக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பிள்ளைகள் நன்மையால் திருப்தியாகணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நீர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி இரக்கம் பாராட்ட வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.